ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருப்பாவி பாசுரம் 22. அதுக்கான திவ்ய தேசம் கள்ளழகர் கோவில். இந்த கள்ளழகர் கோவில்ன்றது மதுரை கிட்ட இருக்கு. இந்த கோவில் ஒரு மலை மேல இருக்கும். அந்த மலையைத்தான் சோலை மலை, திருமாலிருஞ்சோலை அப்படின்னு வர்ணிக்கிறா. ஸ்ரீ ஆண்டாளும் பெரியாழ்வாரும் திருமாலிருஞ்சோலையே வர்ணிச்சு தங்களுடைய பாசுரங்கள்ல பாடியிருக்கா. ஆண்டாள் தன்னுடைய பாசுரத்துல சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத் தோளுடையான் சுழலையில் நின்று உய்துங்கொலோ அப்படின்னு பாடுறா. இது நாச்சியார் திருமொழியில வர ஒரு பாசுரம். அதை தவிர நார்நரும் பொழில் மாலிருஞ்சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்கொலோ அப்படின்றா வேண்டிக்கிறா. இங்க அழகர்கிட்ட இவர் கல்லழகர் சுந்தரராஜ பெருமாள் அப்படின்னு அவ்வளோ அழகான அவருக்கு திருமுகம். அவர் வேண்டிக்கிறா தான் பெருமாளை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறா. பின்னால சுவாமி ராமானுஜர் இங்க ஆண்டாள் வேண்டி ஆனா நிறைவேற்ற முடியாம அவ பெருமாள்கிட்ட சேர்ந்துடுறா. அதனால அவர் இந்த 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்கார வடிசலும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சோலைமலை திருமாலிருஞ்சோலை